செல்போனில் நிறைய யூஸ் இருக்கு. ஆனால் இதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அதை ஒரு வாலிபன் கண்டுபிடிச்சிட்டா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம கையில் இருக்கிற எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இதை கண்டுபிடித்தவர் ஆப்பிள் ஃபோன் கம்பெனியுடைய ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர்கிட்ட ஒரு பேட்டியில் கேட்கும்போது ஐபேட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டேப்லெட் வெளியிட்ட போது ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, உங்கள் பிள்ளைகள் ஐபேடை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸ்கிட்ட கேட்டாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார், என் பிள்ளைகளுக்கெல்லாம் அதை கண்ணிலே காட்ட மாட்டேன்னு சொன்னார். நம்ம கையில் வச்சிருக்கிற ஃபோனை கண்டுபிடித்தவர் என் பிள்ளைகளுக்கெல்லாம் இதை கொடுத்துடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஃபேஸ்புக் எல்லாருக்கும் தெரிஞ்சது. மார்க் சுக்கர்பர்க் அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு நேரம் ஃபேஸ்புக்கில் இருக்கணும், நாங்கள் எப்பயாவது கையில் கொடுப்போம், மற்றபடி கையிலே கொடுக்க மாட்டோம். தாத்தா பாட்டி உலகத்தில் பல இடங்கள்ல இருக்கிறாங்க, கூட பேசிக்கிறாங்க, நல்லது. ஆனால் அதுக்கு மேலே என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை. விண்டோஸ் அப்படின்னு ஒரு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணால் ஒரு லோகோ வரும் பாருங்க, பில் கேட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அவர் சொல்கிறாரு, 14 வயசுக்கு கீழே உள்ள என் பிள்ளைகளுக்கு நான் செல்ஃபோனோ லேப்டாப்போ கொடுத்ததே இல்லைங்கிறார். ஒரே ஒரு காரியம் தான் இங்கே சொல்கிறோம், செல்போன் நல்லது, அதை சரியாய் பயன்படுத்த வேண்டும். கொஞ்ச நேரம் பொழுதுபோக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், அதற்கு அடிமையாக ஆகிடக்கூடாது.